இது இயற்கையாக இருக்குன்னு போடுங்க. இதுதான் ரெக்கை. இதுதான் பறக்கு மீன். கடல்லே இந்த மீன் ரொம்ப பறக்குமா. பார்த்துருக்க மாட்டீங்க எல்லாரும். பார்த்துக்கங்க, இதே பறக்கு மீன். கப்பல் நடு இன்றைக்கி இந்த மம்மாட்டியை வச்சு குழி தோண்டி மீன் அந்த குழிக்குள்ளே இறக்க போகிறோம். இந்த முழு மீனை சும்மா குழிக்குள்ளே இறக்கி நெருப்பை வச்சு ஏற்றி இந்த மீன் வேகமாக வேகாதான்னு செக் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து எல்லாரும் வீடியோ பாருங்கள். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயும் எடுத்தானா நானும் வச்சுருப்பேன். இந்த பக்கம் வந்து தூங்கிட்டேங்கிற இது இயற்கையாக இருக்குன்னு போடுங்க. பேசவா தூக்கி வாழை பிடிச்சி பார்த்து இதுதான் ரெக்கை. இதுதான் பறக்கு மீன். கடல்லே இந்த மீன் ரொம்ப பறக்குமா. பார்த்துருக்க மாட்டீங்க எல்லாரும். பார்த்துக்கங்க, இதே பறக்கு மீன். கப்பல் நடுவில் போச்சுன்னா அதோட பறந்து அந்த சைடு போயிடுமா. அப்போ கையில் பிடிச்சிடுவாங்க இந்த மீனை. என்ன நான் சொல்கிறேன் பாருங்க. அதனால ரெக்கை இருக்குது இந்த மீனுக்கு. இங்கிட்டலாம் ரெக்கை இருந்துச்சு, பெருசாக கட் பண்ணிட்டாங்க எல்லாரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மீன் மசாலாத்தூள், லெமனு, தேவையான சால்ட்டு போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். மீனை கட் பண்ணிக்கலாமா? ஏன்னா மீன் வேகம் லேயர் லேயராக கட் பண்ணால் தான் வந்து மசாலா வந்து அப்ளை பண்ணால் உள்ளே போகும். இது என்ன மீன்றாது? இந்த மீன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா தற்போதைக்கு எனக்கு தெரியும். இந்த மாதிரி கட்டினா தான் உள்ளுக்குள்ளே வந்து மசாலா அனுப்ப இது பண்ண அப்ளை பண்ணும்போது நல்லா வேந்துடும். மசாலா அடையிடலாமா? ரெடி. போதுண்டா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிறகு மிளகாத்தூள், அது பேர் தனி மிளகாத்தூள், மீன் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நாங்கள் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய். அது தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம். உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா அப்படி உள்ளே பண்ணால் மசாலா இறங்கும். மசாலா வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஒரு இது பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே ஊறட்டும். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு அரை மணி நேரம் ஊறிடும். அதுக்குள்ள நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். போடு போடு. இந்திய காலமாக குறைஞ்சிருச்சா மண்ணுக்குள்ள?
அடிக்கடிக்க தானே எரியுது. உட்காந்துடுறா. தூக்கு. அப்படியே ம் கொஞ்சம் அங்கே ரொம்ப நிறுத்தக்கூடாது. அடுத்து போடுற அடுத்து பாய் இருக்குடா. இது எரியுதுடா. பயப்படாத ஏன்டா. வா. மீன் வந்து ரொம்ப வெந்துருச்சு. ஸோ அந்த கம்பியை வந்து அறுந்து வந்துருச்சு போல். பார்த்தீங்கன்னா எப்படி எந்திரிச்சு தனித்தனியாக வருது. தனித்தனியாக வருதாடா? ஆமாம். இங்கே எடுத்துக்காட்டு. சுடுதுடா. ஹீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வெந்து இந்த ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் ஆனது அந்த இதுலேயே பார்த்தீங்களா. மீன் ஏறாங்க கிட்ட சாப்பிடு. சூப்பராக வந்திருக்குங்க. சூப்பராக வந்திருக்குங்க. அழகா நல்லா வந்துருச்சு. என்னோட வால் பகுதி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது கறி விட்டது. கருணை மட்டும் தூக்கி போட்டு சாப்பிட்டு போடலாம். மறக்காம நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. தோட்டம் இருந்துச்சுன்னா தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி நெருப்பெல்லாம் வீட்டில் வந்து பற்ற வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாள் கடுமையாக உழைப்பீங்க. ஒரு நாள் சண்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோட்டம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா தோட்டத்தில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இந்த மாதிரி மீன்லாம் எடுத்து சமைச்சு நாங்கள் ஒரு மீன் சமைச்சோம். நீங்கள் காசு செஞ்சோம் நிறைய மீன் வாங்கி கூட நீங்கள் நல்லா சமைச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அது சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நல்லாயிருக்கும்.